ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். இது கடையிலேருந்து வாங்கினாங்க ஜெயஸ்ரீ. இது குடல் கிரேவி, பட் அல்டிமேட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க ரசம் நினைக்கிறேன், தெரியல, பார்த்தா தான் தெரியும். இல்லை, சொரக்காய் பொரியல். நெக்ஸ்ட்டு இது என்னது, சட்னி, கொள்ளு சட்னியா, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது என்ன சட்னின்னு. விதவிதமாக இருக்குது. அப்புறம் ரசம். ஸோ அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸாக இருந்தது. அதனால் நம்ம குடல் கறி வாங்கிட்டோம். அடுத்து நான் இது முட்டைக்கோஸ் பொரியல். நெக்ஸ்ட்டு நான் சிம்பிளாக தான் ஒயிட் ரைஸ். நெக்ஸ்ட்டு காலையில் வச்ச சேமியா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது என்னது இன்றைக்கி வச்சேன், கீரைக்குழம்பு, முருங்கைக்கீரை குழம்பு பருப்பு போட்டு. அவ்வளோதான். அடுத்து நம்ம நித்தியோடதை பார்த்துடலாம் என்னென்னு. அவன் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஹோட்டல் தான் சாப்பிடுவான். கொடுத்து வச்ச மகாராசன் நம்ம நினைப்போம், ஆனால் அவனுக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். நம்ம எப்போயுமே வீட்டில் சாப்பிட்றனால நமக்கு ஹோட்டல் ரைஸ் பிடிக்குது. இன்றைக்கி அவன் பரோட்டாவும் சிக்கன் சிந்தாமணி கோழிக்கறி குழம்பும் வாங்கிட்டு வந்துருக்கிறான். அது ரொம்ப ஃபயர், அதாவது காரமாக இருந்தது. ஆனால் அது எப்படி தான் அவங்க சாப்பிட்றாங்கன்னே தெரியல. இதை பார்க்கும்போது நல்லா நாக்கில் ருசியாக இருக்க மாதிரி இருக்குது. ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, நாக்கில் எச்சி ஊறுது. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்ணில் தான் தண்ணி வரும், அந்த அளவுக்கு காரமாக இருக்குது. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலராக இருக்குது. ஆனால் அது அது பேர் என்ன, கலர் பொடி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோட்டல் ஃபுட்னாலே அப்படி தானே, டேஸ்ட்டுக்கும் கலருக்கும் ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க இல்லையா. பரோட்டாவை பிச்சு போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சிந்தாமணி குழம்பை ஊற்றி ஒரே கலக்கி அப்படியே சாப்பிட்ருவான். அவன் சொல்லும்போது ரியாக்ஷனோட சொல்லுவான், நல்லாயிருக்கும். அடுத்து சிக்கன் சிந்தாமணி குழம்பை ஊற்றிடலாம். ஆல்ரெடி அஸ்வின் ஊற்றிட்டாங்க. இது சிக்கன் சிந்தாமணி. சிக்கன் சிந்தாமணியோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரமிளகா அரைச்சி ஊற்றி செய்வாங்களாம். அதுதான் சிக்கன் சிந்தாமணியோட ஸ்பெஷலாமாம். இது ரொம்ப பயங்கரமான காரம். நீங்களும் சிக்கன் சிந்தாமணி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிடுங்க. நான் ஒரு டைம் சாப்பிட்ருக்குறேன். இது அதை விட பயங்கரமான காரமாக இருக்குது. அஸ்வின் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சிக்கன் சிந்தாமணி. ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரப்போ தான் கண்ணில் தண்ணியோடு வந்தாங்க. ஸோ நீங்களும் இந்த சிக்கன் சிந்தாமணி பரோட்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாடா, பபாய். சிக்கன் கிரேவி கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. வாயில் போட்டதாக எப்படி இருக்குன்னு தெரியல.